The Little Cook Dora Bora சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பரிசுகளை தினம் தினம் வென்றிடுங்க. ஐ சூப்பரா இருக்கு. தல அஜித் என்னமா நடிச்சிருக்காரு படத்துல. பாரு, நான் ஒத்தையில எழுந்து எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்குது. இது என்னடா தூங்கி எழுந்து போனை பாத்துக்கிட்டு இருக்கு பாரு. அடியே ஹேமா. என்னம்மா? ஏண்டி ஹேமா, நீ பொம்பளை புள்ள தானே? வாசல்ல தண்ணி தெளிச்சு ஒரு கோலம் போட்டா என்ன? நான் உள்ள சமையல் கட்டுல வேலையா தானே இருக்கிறேன். நானே சமையல் வேலை செய்யணும், நானே தண்ணி தூக்கிட்டு வரணும், நானே சாமான் தொலைக்கணும், நானே வீட்டை பெருக்கணும். உனக்கு சாப்பாடு கட்டி கொடுக்குற வேலையை நானே செய்ய வேண்டியதா இருக்குது. அம்மாக்கு ஒத்தாசையா அதை நச்சு செய்ய வேண்டியது தானே. வாசல் எப்படி கிடக்குது பாரு. கூட்டி பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலத்தை போட்டா என்ன? போறவங்க வரவங்க எல்லாம் வாசல் இப்படி பார்த்தா என்ன நினைப்பாங்க சொல்லு. படிக்கிற பொண்ண போய் கோலம் போடு, சாமான் தொலைக்கு, வீட்டை பெருக்குன்னு எப்ப பாரு வேலை வாங்கிட்டே இருக்க வேண்டியது. அப்புறம் படிப்புல மார்க் கம்மியானா மட்டும் ஏன் கம்மியாச்சுன்னு கேள்வி கேட்க வேண்டியது. ஏண்டி இப்ப நீ என்ன உட்காந்து படிச்சுக்கிட்டா இருக்கிற? உட்காந்து போனை தானே பாத்துக்கிட்டு இருக்க. அதை பாத்துக்கினே ஒரு கோலத்தை போடுறி. எனக்குள்ள வேலை இருக்குது. சரிங்கம்மா, ஆரம்பிக்காதீங்கம்மா. காலங்காத்தாலே நீங்க உள்ள போங்க, நான் கோலம் போட்டு வைக்கிறேன். என்னமோ போ. இந்த காலத்து பசங்க எங்க வேலை செய்யுது? நாங்கெல்லாம் அந்த காலத்துல 3 வயசு இருக்கும் போதே காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பம்பரமா சுத்தி வருவோம். போன கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்த்தாதான் அம்மா ஏதாச்சும் வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கோலம் போடு, கடைக்கு போயிட்டு வா, அது பண்ணு இது பண்ணுன்னு. நம்ம வேற வீம்பா கோலம் போடுறோம்னு சொல்லிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்? பாஸ், எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா கொடுங்களேன். வேலை செய்யாம எனக்கு சும்மா இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது பாஸ். ஸ்கூபி, இப்போதைக்கு வேலை எதுவும் இல்ல ஸ்கூபி. நானே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து உனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா கொடுக்கறேன். பாஸ், அப்படினா நானும் உங்க ஸ்கூலுக்கு வரட்டுமா? அங்க உங்க மிஸ் ஏதாச்சும் எழுதுற வர்க் கொடுத்தாங்கன்னா நான் வேணா எழுதி கொடுக்கட்டுமா? ஸ்கூபி, உன்னெல்லாம் ஸ்கூல்லே சேர்க்க மாட்டாங்க. நான் உன்னை கூட்டிட்டு போனேன்னா மிஸ் என்னதான் திட்டுவாங்க. நானே ஸ்கூல் முடிஞ்ச உடனே சீக்கிரமா உனக்காக வரேன். வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் வர்க் இருந்தா கொடுக்கறேன்னு. அது வரைக்கும் நீ சமத்தா இருக்கணும். அங்க என்னடானா ஸ்கூபி நிலா கிட்ட வேலை இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா நிலா எந்த வேலையும் இல்லன்னு சொல்லுது. இந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதான் இன்னைக்கு ஸ்கூபி காலையில கோலம் போடுறதுல இருந்து நைட்டு கொசுவத்தி ஏத்துற வரைக்கும் எல்லா வேலையும் நான் செய்வேன்னு சொல்லிச்சுல, அதை கூப்பிட்டு கோலம் போட சொல்லுவோம். அம்மா வேற கிச்சன்ல ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மிக்ஸி ஓடுற சத்தம் கேக்குது. இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸ்கூபி, ஸ்கூபி, என் செல்ல குட்டி, அக்கா கிட்ட வாமா. அக்காக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி கொடுமா. பாஸ், உங்க ஹேமாக்கா என்ன கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு ஏதோ உதவி வேணும் போல இருக்கு. நான் போலாமா? கண்டிப்பா செய் ஸ்கூபி. என் ஃப்ரெண்ட்ஸ் யார் எந்த உதவி கேட்டாலும் நீ செய்யணும், சரியா? ஓகே பாஸ், அவங்க என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் செய்யறேன். ஸ்கூபி, உன்கிட்ட ஒரு ரகசியம் பேசணும். கொஞ்சம் என் கிட்ட வாயேன். என்ன கிட்ட வான்னு சொன்னதுக்கு இவ்ளோ கிட்ட வந்து நிக்குது? ஸ்கூபி, கொஞ்சம் பின்னாடி போ ஸ்கூபி. சொல்லு ஹேமா, உனக்கு நான் என்ன உதவி பண்ணனும்? ஹேமாவா? என்ன பேரை சொல்லி கூப்பிடுற ஸ்கூபி? அதுதானே உங்க பேரு. கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க. என்ன பாஸ்லாம் கூப்பிட மாட்டியா? பேர் சொல்லி ஹேமான்னு தான் கூப்பிடுவியா? நீங்க எனக்கு பாஸ் கிடையாது. எனக்கு நிலா அக்கா தான் பாஸ். ஏன்னா அவங்களுக்கு தான் என்ன கத்து கொடுத்திருக்காங்க. நீங்க அவங்களோட ஃப்ரெண்ட் தானே. உங்களை நான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். ஸ்கூபி, ஹேமாலாம் கூப்பிடாத. என்ன ஹேமா அக்கான்னு கூப்பிடு. நீ ஹேமான்னு கூப்பிடுறதே என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா என்ன பார்த்து சிரிப்பாங்க. ஓகே ஹேமா அக்கா, உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும் சொல்லுங்க. எனக்கு வேலை இல்லாம ரொம்ப போர் அடிக்குது. நிலா அக்கா கிட்ட வேலை கேட்டா அவங்களும் வேலை இல்லன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என்ன வேலை செய்யணுமோ சொல்லுங்க, சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடுறேன். ஒண்ணும் இல்ல ஸ்கூபி, இந்த இடத்துல தண்ணி தெளிச்சிட்டு அழகா ஒரு கோலம் போட்டு விடு. நானே இவ்வளவு நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். எங்க அம்மா வேற திடீர்னு எனக்கு கோலம் போடுன்னு சொல்லிட்டாங்க. நான் போய் ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்புறேன். பேக்ல புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். நீ சீக்கிரமா ஒரு கோலத்தை போட்டு விடு. நான் எங்க அம்மாவை கூப்பிட்டு காட்டுறேன். அதுக்கு என்ன ஹேமாக்கா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கோலம் நான் போட்டுடுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோலத்தை போட்டது நீ இல்ல, நானு. இத மறந்துடாத, சரியா? வெளிய யார்கிட்டயும் நீ தான் கோலம் போட்டன்னு சொல்லிடாத. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸ்கூபி எப்படி தண்ணி தெளிச்சு கோலம் போடுதுன்னு நம்ம இங்க உட்கார்ந்து பார்க்கலாம். ஏய் மல்லி, அங்க பாத்தியா? ஹேமா வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடுன்னு சொன்ன உடனே ஸ்கூபி எப்படி தண்ணி தெளிக்குது பாரு. ஏய் லில்லி, நம்மளும் இதுகிட்ட இருந்து ஏதாச்சும் வேலை வாங்கிக்கலாம் லில்லி. ஹேமாக்கா, நான் தண்ணி தெளிச்சிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி கோலம் போடணும்னு சொன்னீங்கன்னா நான் அதே மாதிரி கோலம் போட்டுடுவேன். அது போகட்டும், தண்ணி என்ன கரெக்ட்டா ரெக்டாங்கிள் ஷேப்ல தெளிச்சு வச்சிருக்க? இத பார்த்தா ஆளுங்க தெளிச்ச மாதிரி இல்ல, ஏதோ மிஷின் தெளிச்ச மாதிரி இருக்குது. சரி பரவாயில்லை, இருக்கட்டும். பார்க்கிறதுக்கு அழகா தான் இருக்குது. ஸ்கூபி, நீ ஸ்டார் கோலம் போடுறியா? வேணாம், பேசாம நீ பூ கோலம் போட்டுடு. பூ கோலம் தான் எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். அதை காமிச்சு
போய் 5 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள கோலம் போட்டுட்டியா? எங்க பாப்போம், ஏதாச்சும் கிறுக்கி வச்சிருக்கியா? என்னடி இது, நீயா போட்ட இந்த கோலம்? என்னடி இது கோலம் ஏதோ பிரிண்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது, அம்புட்டு அழகா இருக்குது. கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம கரெக்டா போட்டு வச்சிருக்க. இத பார்த்தா கையில போட்ட மாதிரியே தெரியலையே, அதுவும் 5 நிமிஷத்துல போட்டு வச்சிட்ட. அது போகட்டும், தண்ணி என்னடி இப்படி சதுரமா தெளிச்சு வச்சிருக்க, கொஞ்சம் கூட முன்ன பின்ன இல்ல. நீயா பண்ண இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே, உனக்குள்ள அம்புட்டு திறமையா இருக்குது. ஆமாங்கம்மா, நீங்க தான் என்னோட திறமைய பத்தி புரிஞ்சுக்காம எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்கீங்க. நீ வேணா என் ஸ்கூல்ல வந்து பாரு, என் ஸ்கூல்ல எப்பவுமே மேம் என்ன புகழ்ந்துட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேலை வேணும்னா சொல்லுங்க, நான் இப்பவே செஞ்சு தரேன். என்ன பாத்திரம் கழுவணுமா, இல்ல துணியை துவைக்கணுமா, இல்ல வீட்டை எதனாச்சும் பெருக்கணுமா, சொல்லுங்கம்மா. இல்லடி, எல்லா வேலையும் நான் முடிச்சு வச்சிட்டேன். அம்மா, வேற ஏதாச்சும் வேலை இருந்தா கூட சொல்லுமா. என்ன ஒட்டனை கிட்டன அடிக்கணுமா, இல்ல துணி கிணி காய வைக்கணுமா, சொல்லுமா. ஏதாச்சும் வேலை இருந்தா கூட சொல்லு, 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன் பாரு. என்னாச்சு என் பொண்ணுக்கு? ஏதாச்சும் காத்து கருப்படிச்சிருச்சா? 1 மணி நேரமா திட்டி ஒரு வேலையை செய்ய சொன்னாலே மூக்கால அழுதுகிட்டு செய்யவா? இப்ப என்னடா வேண்டி ஏதாச்சும் வேலை இருக்கான்னு கேக்குறா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சரிடி, நீ ஸ்கூலுக்கு கிளம்பு, நான் சாப்பாடு கட்டி வச்சிட்டேன். ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது பாரு, போ. சாயந்தரம் என் பொண்ண கருப்பண்ணசாமி கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பாடடிக்கணும் போல இருக்கு. வேலை இருக்கான்னு கேட்டு செய்யறா. என்ன என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆவி கிவி பூந்துருச்சா? ஏய் லில்லி, அங்க பாத்தியா ஸ்கூபி போட்ட கோலத்தை அவங்க அம்மா கிட்ட காமிச்சு அவ நல்ல பேர் வாங்கிக்கிட்டா. ஹேமா கவிக்கு செடியில இருந்து பூவெல்லாம் பறிச்சிட்டு வர சொன்னாங்களே அம்மா சாமிக்கு வைக்கிறதுக்காக. சீக்கிரமா போய் பூவெல்லாம் பறிச்சு அம்மா கிட்ட கொடுத்துட்டு நம்ம விளையாட போலாம். ஹேமாக்கா வேற இங்க இல்லையே. சரி, எல்லா பூவும் நம்மளே பறிச்சிக்கலாம்னு பார்த்தா பூ எல்லாமே ரொம்ப ஹைட்ல இருக்குது. இப்போ இந்த பூவெல்லாம் எப்படி நான் பறிக்க போறேனே தெரியல எனக்கு. இதோ லில்லி மல்லி அக்கா நிக்கறாங்க, அவங்க கிட்ட நம்ம கேட்போம். லில்லி மல்லி அக்கா, எனக்கு கொஞ்சம் பூ பறிச்சு தரீங்களா? ரொம்ப உயரத்துல இருக்குக்கா, எனக்கு எட்டலக்கா. நீங்க 2 பேரும் சும்மா தானே நிக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் பூ பறிச்சு கொடுங்களே. என்னது, சும்மா இருக்குறோமா? ஆமாக்கா, சும்மா தானே இருக்கீங்க. நீங்க இந்த மரத்து மேல ஏறி இந்த பூவெல்லாம் பறிச்சு போடுங்களேன். நான் அந்த பூவெல்லாம் எடுத்து கூடைக்குள்ள போட்டுக்கிறேன். ஏன் அந்த பூவெல்லாம் எடுத்து நாங்க கட்டியே கொடுக்குறோம், அதை நீங்க உங்க வீட்ல கொண்டு போய் கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்குவீங்க. ஆள பாரு, சும்மா இருக்கிறதுனா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு நாள் நீ சும்மா இருந்து பாரு, அப்ப தெரியும் உனக்கு நாங்க படுற கஷ்டம். பூவெல்லாம் பறிச்சு கொடுக்க முடியாது, போ போ. எங்களை பார்த்து சும்மா இருக்கோம் நான் சொல்றேன். உனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணுமா, நான் செய்யணுமா, சொல்லு பிந்து. ஏய் ஸ்கூபி, இப்ப பிந்து ஏதாச்சும் உன்கிட்ட உதவி கேட்டாளா? ஒரு உதவின்னு யாரும் கேட்க கூடாதுன்ற உடனே ஓடி வந்துடுற. எங்க பாஸ் மிலா அக்கா தான் சொல்லிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்து உதவி கேட்டாலும் உடனே செய்யணும்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நான் வந்தேன். என் பாஸோட உத்தரவை நான் மீறக்கூடாதுல, அதுக்காக தான் நான் வந்தேன். ஓஹோ, அப்படியா? யார் வந்து உதவி கேட்டாலும் செய்யணும்னு உங்க பாஸ் சொல்லிருக்காங்களா? சரி சரி, இருக்கட்டும். கோபி, எனக்கு இந்த பூவெல்லாம் எட்டல. உன்னால இந்த பூ பறிச்சு கொடுக்க முடியுமா? அவ்வளவுதானா? இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நான் என்னோட கொம்பால இந்த மரத்தை முட்டுறேன். மரத்தை முட்டின உடனே பூவெல்லாம் கீழே விழும். அந்த பூவெல்லாம் எடுத்து உன் கூடைக்குள்ள வச்சு நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போ, சரியா? ஐ, சூப்பர் ஐடியா. சரி ஸ்கூபி, நீ இப்பவே மரத்தை முட்டு. பிந்து, இங்க பாரு, மரத்தை இடிச்சதுனால பூவெல்லாம் கொட்டி கிடக்குது. உனக்கு இந்த பூ போதுமா, இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? இல்ல போதும், எங்க அம்மா கொஞ்சம் பூ தான் கேட்டாங்க. இங்க நிறைய பூ இருக்குது, இதுவே போதும் ஸ்கூபி. ரொம்ப தேங்க்ஸ் ஸ்கூபி. ஸ்கூபியால இன்னைக்கு நிறைய பூ கிடைச்சிருக்கு. இத எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓ, நீ பூவெல்லாம் கூட பறிச்சு கொடுப்பியா? இருக்கட்டும். ஏய் ஸ்கூபி, இங்க வா, எங்களுக்கும் நீ ஒரு ஹெல்ப் பண்ணனும். சொல்லுங்க மல்லி அக்கா, உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் செய்யணும்? இரு, இதோ வந்துடுறேன். இன்னைக்கு இந்த ஸ்கூபியை வச்சே மேத்ஸ் ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணிட வேண்டியதுதான். ஏய் ஸ்கூபி, இங்க பாரு, இதுல என்னோட நோட்டும் லில்லியோட மேத்ஸ் ஒர்க் நோட்டும் இருக்குது. இதுல எங்களோட ஹோம்வொர்க்லாம் நிறைய இருக்குது. சீக்கிரமா பட்டு 5 நிமிஷத்துல முடிச்சு கொடு. நாங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போறோம். நாங்க இந்த ஹோம்வொர்க் மிஸ் கிட்ட காமிச்சு மிஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கணும். சீக்கிரம் முடிச்சு கொடு. சாரி, அடுத்தவங்க ஹோம்வொர்க்லாம் என்னால பண்ண முடியாது. மத்தவங்களுக்கு ஹோம்வொர்க்லாம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு எங்க பாஸ் மிலா அக்கா சொல்லிருக்காங்க. அவங்களுடைய ஹோம்வொர்க் அவங்கவங்க தான் பண்ணனும். வேணும்னா உங்களுக்கு மேத்ஸ்ல ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க, நான் சொல்லி தரேன். அதுக்காக உங்களுக்கு பதில் உங்களுடைய ஹோம்வொர்க்கை நான் எழுதி கொடுக்க முடியாது. அப்படி நான் பண்ணேன்னா எங்க பாஸோட உத்தரவை நான் மீறின மாதிரி அர்த்தமாயிடும். என்னது, மிலா ஹோம்வொர்க்லாம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காளா? இப்போ எங்களுக்கு ஹோம்வொர்க் பண்ணி கொடுக்க முடியுமா முடியாதா? இப்போ நீ மட்டும் இந்த ஹோம்வொர்க்க பண்ணி கொடுக்கலாம்னு வெச்சுக்கோ, உன் தலையில இருக்க அந்த கொம்பை உடைச்சிருவ சொல்லிட்டேன். ஏய் மல்லி, இதுகிட்ட என்னடி பேச்சு? இதோ இது தலையில இருக்க பத்திய கொம்பு, இத நல்லா உடைச்சிருவோம். இது வண்டி மாதிரி வெச்சிருக்கல, இந்த வண்டியும் சுக்குநூறா உடைச்சிருவோம்.
நீ போய் கொம்பு எடுத்துட்டு வா மல்லி. நீ ஹேமா கேட்டா கோலம் போட்டு கொடுக்கற, அந்த சின்ன பொண்ணுக்கு பூவெல்லாம் பறிச்சு கொடுக்கற, நாங்க கேக்குற ஹோம்வொர்க்க பண்ணி கொடுக்க மாட்டியா? உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா?